ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. இன்னும் சற்று நேரத்தில் இபிஎஸ்ஐ சந்திக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன். அவர் சந்திப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாவை அதிமுகவில் சேர்க்க முடியாது என்பதில் இபிஎஸ் உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் கூட்டணி விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் பேசவிருப்பதாகவும் அண்மை தகவல்கள் தொடர்ந்து கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள இபிஎஸ் இறங்கி வந்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகிறது. அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பில் பேசப்பட்ட விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் பேச உள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார் நயினா நாகேந்திரன். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிலம்பரசன். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் சந்திக்கவிருக்கிறார்கள். இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது? இதில் கூட்டணி விவகாரங்கள் குறித்து பேசப்படும் போது டிடிவி, ஓபிஎஸ் அவர்களுடைய இணைப்பு குறித்து பேசப்பட வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக டெல்லி சென்று வந்த எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று வந்த பிறகு தற்போது முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்துள்ளார். குறிப்பாக இதில் டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இணைப்பு குறித்து டெல்லி மேலிடத்தை இவர் தெரிவித்திருப்பதும் அதே போன்று அவர்கள் தெரிவித்த கருத்து குறித்தும் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஓபிஎஸ், அதே போன்று சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை கட்சிக்குள் அதிமுக என்ற கட்சிக்குள் இணைத்தால் பல்வேறு அதிகார மையங்கள் உருவாகும். இதன் காரணமாக தலைமைக்கு பிரச்சனை ஏற்படும். அது மட்டுமல்லாது அந்தந்த பகுதியில் ஒரு குழு அரசியலாக உருவாகி கட்சிக்கு பல்வேறு குழப்பங்களை ஏற்படும். அதற்காக அவர்களை அதிமுகவுக்குள் கொண்டு வரக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி மிகவும் திட்டவட்டமாக இருக்கிறார். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் டிடிவி தினகரனை கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்ததாகவே கூறப்படுகிறது. ஏனென்றால் டிடிவி தினகரன் தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சியை வைத்துள்ளார். அதனால் தன்னுடைய கட்சிகளை அதிமுகவில் சேர்க்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனை சேர்த்துக் கொண்டால் தென் மாவட்டங்களில் தங்களுக்கு வாக்கு வந்து சேரும். அதே போன்று தங்களுக்கு அந்த அதிமுகவில் சேர்க்காதால் தங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இது தொடர்பாக தான் டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பொழுதும் விரிவாக எடுத்துரைத்தார். அதன் அடிப்படையிலேயே இந்த ஆலோசனை கூட்டமானது நயினார் நாகேந்திரன் நடைபெற உள்ளது. இதில் பாஜக மேலிட பொறுப்பாளர், அதே போன்று பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க ஒரு இல்லத்திற்கு நயினார் நாகேந்திரன் வந்துள்ளார். இந்த சந்திப்பானது எவ்வளவு நேரம் நடைபெற உள்ளது, அதே போன்று இந்த டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் இவர்கள் சந்திப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமியும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் மேற்கொண்ட அடுத்த கட்ட நகர்வுள்ள குறிப்பாக இந்த சந்திப்பானது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.